தான் கடந்த டிசம்பர் 2024 மாதத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்தின் கீழ் சுத்திகரிப்பு தொழிலாளிகளுக்கு கழிவுநீர் அகற்றும் வாகனம் வழங்கியதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் SC ST பிரிவை சேர்ந்த உறுப்பினர்கள் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த சுத்திகரிப்பு தொழிலாளிகளுக்கு வாகனம் வழங்கும் திட்டத்தையே உருவாக்கியவர். இதன் மூலம் கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் பயனடைகிறார். அடுத்த 7 ஆண்டுகளுக்கு திரு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு தொடர்ந்து இதன் மூலம் வருமானம் வரும். தமிழக அரசே இந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்க முடியும். மாறாக தமிழக அரசு ஒரு தனியார் நிறுவனத்தின் மூலமாக இந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறது. இதனால் சுத்திகரிப்பு தொழிலாளிகள் பயனடைய மாட்டார்கள். மாறாக செல்வ பெருந்தகை தான் பயனடைவார். சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் இதன் மூலம் இந்த திட்டத்தின் மூலம் ஏமாற்றப்படுகிறார்கள் என்று நான் 2-3 வீடியோக்கள் செய்திருந்தேன். முதல் வீடியோ வெளியிட்ட பிறகு சென்னை மாநகர காவல்துறையில் என் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு சுத்திகரிப்பு தொழிலாளிகளை நான் அவமரியாதையாக பேசி அதன் மூலம் கலவரத்தை தூண்டிவிட்டேன் என்று ஒரு வழக்கு பதிவு செய்தனர். அந்த வழக்கில் என்னை கைது செய்து சென்னை 11வது நீதித்துறை நடுவரின் முன்பு எடுத்து சென்ற போது நீதித்துறை நடுவர் அவர்கள் இந்த வீடியோவில் சுத்திகரிப்பு தொழிலாளிகளை இழிவாக பேசிய ஒரே ஒரு வரியை காட்டுங்கள், இதில் இவர் சுத்திகரிப்பு தொழிலாளி எந்த வகையிலும் இழிவு செய்யவில்லை, இரு பிரிவினரிடையே வன்முறையை தூண்டவில்லை என்று கோரி அந்த காவல்துறையின் ரிமாண்ட் கோரிக்கையை நிராகரித்தார். அதன் பிறகு எனக்கு இந்த ஊழல் தொடர்பாக கூடுதலாக சில தகவல்கள் கிடைத்தன. சுத்திகரிப்பு தொழிலாளிகள் என்ற பெயரில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் சுத்திகரிப்பு தொழிலாளிகளுக்காக கொடுக்கக்கூடிய மானியத்தை செல்வ பெருந்தகை கொள்ளையடித்திருக்கிறார் என்று கூடுதல் விவரங்கள் எல்லாம் நான் பதிவு செய்தேன். இப்படி பதிவு செய்த பிறகு எனக்கு தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து செல்வ பெருந்தகை உங்கள் மீது கோபமாக இருக்கிறார் என்றெல்லாம் எனக்கு மிரட்டல்கள் வந்தன. முதல் வழக்கு என் மீது இந்த சுத்திகரிப்பு தொழிலாளிகளை நான் அவதூறாக பேசிவிட்டேன் என்ற முதல் வழக்கு என் மீது பதிவு செய்யப்பட்டதே திரு செல்வ பெருந்தகை அவர்கள் சென்னை மாநகர காவல் ஆணையாளர் திரு அருண் அவர்களை கேட்டுக்கொண்டதற்கு இணங்கதான்.